சப்போஸ் சிக்னேச்சர் மிஸ்மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு செக் பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னாக்கா அதுக்கு கோர்ட் என்ன சொல்லும்? சிக்னேச்சர் மிஸ்மேட்ச்னாலும் சரி, உங்க அக்கௌண்ட்ல காசு இல்லைனாலும் சரி, உங்க செக் பேங்க்ல டிஸ்ஆனர் ஆச்சுனாலே எல்லாத்துக்கும் ஒரே லா தான், ஒரே ரூல் தான். சோ கோர்ட் ஒரு சில கன்சிடரேஷன்ஸ் பார்க்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்க ஏஜ் ஃபேக்டர்னால உங்க கையெழுத்து மாறுது, உங்க ஹெல்த் ஃபேக்டர்னால உங்க கையெழுத்து மாறுது, இல்ல நம்மளே இன்னைக்கு போடுற சிக்னேச்சரை நாளைக்கு போட மாட்டோம். சோ அந்த மாதிரி ஒரு சில ரொம்ப நாளா ஒரே சிக்னேச்சர் போட்டுட்டு இருக்கீங்கன்னா அதுல சில வேரியேஷன்ஸ் அரைஸ் ஆகும். அப்படிங்கறதெல்லாம் கோர்ட் கன்சிடர் பண்ணும். பட் ஸ்டில் நீங்க வேணும்னே உங்க சிக்னேச்சரை மாத்தி போட்டிருக்கீங்க, உங்களுக்கு கிரிமினல் இன்டென்ஷன் இருக்கு, அந்த செக்ல இருக்க அமௌண்ட்டை கொடுக்க கூடாதுன்னு அந்த மாதிரி ஃபைண்டிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இது கண்டிப்பா கிரிமினல் அஃபென்ஸ் தான். செக் பவுன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு நியாயமா 30 டேஸ்க்குள்ள ஒரு லீகல் நோட்டீஸ் வந்திருக்கணும். 15 டேஸ்க்குள்ள நீங்க அந்த அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணிருக்கணும். 15 டேஸ்க்குள்ள நீங்க பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கன்சர்ன் பர்சன் அந்த 15 டேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணலாம். நீங்க கோர்ட் சம்மன் ரிசீவ் பண்ணுவீங்க. நீங்க உங்களுக்கு வேணும்னே நீங்க சிக்னேச்சர் மாத்தி போடல அப்படிங்கறத நீங்க கோர்ட்ல ப்ரூவ் பண்ணி ஆகணும்.